Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராம்தாஸ் அவர்கள் அதை இந்த மாதிரி அதானி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உங்கள் மருமகனை சந்திச்சிருக்கிறாரு, முதல்ல அடுத்து உங்களை சந்திச்சிருக்காருங்கிற அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கும்போது ஒரு முதல்வருடைய பொறுப்பு என்ன? அந்த குற்றச்சாட்டை மறுக்கணும். அதானியை ஒருவேளை முதலமைச்சர் சந்தித்திருந்தாலும் அது என்ன சட்டவிரோதமா, அவர் என்ன அல்கொய்தா தலைவரா ஏன் பார்க்க கூடாதான்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு கேள்வி ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் சந்திச்சேன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அப்ப இவங்க சொந்த குடும்ப பிசினஸ் ஏதோ அதுல அதானியோட லிங்க் ஆகுறாங்களா? ஆனா ஒரு கட்சியோடைய ஒரு மிக மூத்த தலைவர் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறார் அப்படிங்கிற போது அதுக்கு முதலமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ண விதம் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். சரியே இல்ல. இந்த நேரத்துல அதானி முதலுடைய மருமகனை சந்திச்சதுக்கு ஆணித்தரமான ஆதாரங்கள் இருக்கதா சொல்றாங்க. ஆமா, என்னை பார்த்தாங்க சொல்ல வேண்டியதானே, இல்ல பாக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் உங்க வேலை இல்லாம நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, அப்ப அறப்போர் இயக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அதானிட்ட வாங்கின கோல் தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை வாங்கின கோல் தரமற்றது வாங்கியிருக்காங்க, அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதுல 397 கோடி அதுல ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் மீது. அப்ப அது அதானி லிங்க் ஆகி இருக்குது. அதானியை கைது செய்யணும் அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. ஸோ ஒரு பக்கம் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே கைது செய்யணும் அப்படிங்கிற போது அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை ஆதரிக்குது அப்படின்னா எப்படி? அதான் அந்த கான்ட்ரவர்சி, அதான் சிக்கல். அங்க அந்த ஒருமித்த கருத்து கொள்கையில அவங்க செயல்படலை. ஸோ அதானி பூதம் திமுகவை விடாது, திமுக மீது படர்ந்து இருக்கிறது, திமுக மீது கரைபடியும். இதனால கூட்டணி விட்டு அதிமுக பாஜக விட்டு வெளியில வந்ததுனால சின்னத்தை முடைக்கினா அதிமுக முடைக்கலான்னு பாஜக நினைச்சா அது தவறு. ரஜினிகாந்த் சொன்னது 100% கரெக்ட் கிடையாது. அதுதான் பிரம்மாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப இல்லைங்கிற நினைக்கிறேன். இருந்தாலும் பாஜக இதுல ஏதாவது பிளே பண்ணுவாங்கிறாங்க, சந்தேகம் இருக்குது. அதை ஒருவேளை மனசுல வச்சுட்டு ரஜினிகாந்த் சொன்னாரான்னு தெரியல. சிம்பிள் தான் முக்கியம், அதை பாதுகாத்துக்கோங்கன்னு ஏன் சொல்றாரு? ஆதர் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். அரசியல் விமர்சனங்கள் அரசியல ரொம்ப இயல்பானது. அதுல விமர்சனங்களும் இருக்கும், பாராட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து, அவர் வெளியிட்ட அறிக்கை, குறிப்பாக அதானி தொடர்பான விஷயங்கள், அதுக்கு முதலமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்றாரு. இதுக்கு அன்புமணி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, எல்லாத்தையும் பாக்குறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது த வே முதலமைச்சர் அதை ரெஸ்பாண்ட் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு பின்னாடி அமெரிக்க உளவுத்துறை ஏற்கனவே CIA ஒரு பெரிய விஷயத்தை ஒரு அதானி ஊழல் பிரச்சனையை முன் வச்சிருக்கிறாங்க. அதுல 5 மாநில அரசுகள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. டிரான்ஜெட்கோ, அந்த டிரான்ஜெட்கோ எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ், அதில் தமிழ்நாடும் இருக்குது. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதானி இந்த மாநில அரசு அதிகாரிகளுக்கு, டிரான்ஜெட்கோ அதிகாரிகளுக்கு முதல்ல இந்த விலை ரொம்ப தூக்கலாக இருக்குது, எங்களுக்கு வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய விலை அமெரிக்கன் கம்பெனிஸ்லேருந்து பவர் வாங்குறாங்க. அதானி அதுக்கு ஏஜெண்டாக இருக்கிறாரு, மிடில் மேனாக இருக்காரு. அதில் இட்ஸ் 20% ஹையராக இருக்குது, ஹையர் சைடில் இருக்குது, வேணான்னு முதல்ல மறுக்கிறாங்க. அதுக்கடுத்து அதானி என்ன சொல்றாருன்னா, என்ன பண்ணியிருக்காருன்னா, 2000 கோடியை இந்த 5 மாநிலங்களுக்கு அது டிரான்ஜெட்கோ அதிகாரிகளுக்கு கொடுத்துதா வந்திருக்கு. அப்படி அந்த லெவலில் தான் இப்போதைக்கு வந்திருக்குது குற்றச்சாட்டு வந்திருக்குது. இப்போ இந்த டிரான்ஜெட்கோ அதிகாரிகளுக்கு கொடுத்தா இந்த முதல்ல ஒரு அரசு முடிவு என்ன, இது விலை கூடுதலாக இருக்கு வேணாங்கிறது. பிறகு அந்த கூடுதலான விலைக்கு வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அதிகாரிகள் மட்டும் போட முடியுமா? மின்சாரத்துறை அமைச்சர் கன்கரன்ஸ் இல்லாம போட முடியுமா? இல்லையா? அது இன்னி விசாரணையில வரும். அடுத்தடுத்த கட்ட இப்பதான் விசாரணை துவக்கி இருக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்ட விசாரணையில வரும். ஸோ இந்த 2000 கோடியை கூட அவர் எப்படி அதானி பண்றாருன்னா, அதானி எந்த பிசினஸ்லையும் அவர் காசு போட மாட்டார், அடுத்தவங்க காசுல தான் அவர் எல்லா பிசினஸும் பண்ணுவார். அவர் அதையும் அந்த பவர் செல்லிங் அக்ரிமெண்ட் அந்த கம்பெனிஸ்கிட்ட தான் வாங்கியிருக்காரு. இல்ல அது பொதுவா எல்லா பிசினஸ் பண்ணி கொடுத்துருக்காரு.
இதில் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு. அப்போ தமிழ்நாடு விசாரணையில் தமிழ்நாடு அரசும் உள்ளே வருவாங்க, விசாரிக்கப்படுவாங்க. அப்போ வந்து இந்த நேரத்தில் அதானி வந்து ஏன் வந்து முதல்வரை வந்து சந்திக்கணும்? முதல்வருடைய மருமகனை சந்தித்ததுக்கு ஆணித்தரமான ஆதாரங்கள் இருக்கதா சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இவர் முதல்வரை சந்தித்ததும் பண்ணியிருக்காரு. முதல்ல மருமகனை சந்திச்சிருக்காரு, அப்புறம் முதல்வர் வந்து சந்திச்சிருக்காரு, சென்னைக்கு வந்து சந்திச்சிருக்காரு. அப்படின்னா அது இந்த குற்றச்சாட்டோட ஒட்டி சம்பந்தம் உள்ள விஷயமா அப்படிங்கிறதெல்லாம் வருது இல்லை அதுக்குள்ள. அப்போ நீங்கள் அந்த தகவல் வருது, அதை சொல்கிறாங்க. ராம்தாஸ் அவர்கள் அதை வந்து இந்த மாதிரி அதானி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உங்கள் மருமகனை சந்திச்சிருக்கிறாரு, முதல்ல அடுத்து உங்களை சந்திச்சிருக்காருங்கிற அந்த குற்றச்சாட்டு முன் வைக்கும்போது ஒரு முதல்வருடைய பொறுப்பு என்ன? அந்த குற்றச்சாட்டை மறுக்கணும். எங்கள் வீட்டுக்கு வரலையே, நான் சந்திக்கல வரேன்னு சொல்லணும். இல்லை உரிய முறையில் பதில் சொல்லணும். ஏன்னா அதானிக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. மோடியினுடைய கையால் சொல்கிறாங்க. மோடியும் அதானியும் ஒன்று, 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஊழல்களை பூரா பண்ணுறாங்க. அதானி ஊழல்களை எல்லாம் மோடி கண்டுக்காமல் இருக்கிறாரு. அதானிக்கு ஏராளமான சலுகைகளை கொடுக்குறாரு. மற்ற முதலாளிகளை விட அதானிக்கு அதிகமான சலுகைகளை கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இந்தியா கூட்டணி தலைவர் குறிப்பாக ராகுல் காந்தி தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாரு. அவர் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கூட வச்சாரு. அப்படி மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஃபண்டிங் பண்ணியிருந்தாங்க, நிதி உதவி செஞ்சாங்க. குஜராத்தி வெர்சஸ் மராத்தி அந்த மாதிரி வந்து அங்க போயிடுதுன்னா அப்படிலாம் பேசுனாங்க. அவரும் குஜராத்தி அதானி, ஆமா, மோடியும் குஜராத்தி, அமித்ஷாவும் குஜராத்தின்னு சொல்லி இவங்க இந்த லிங்க் எல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க போது அப்படிப்பட்ட அதானியை நீங்க சந்திக்கிறீங்க. ஏற்கனவே லாஸ்ட் இன்வெஸ்டார் மீட்ல அவர் ஒரு 450 கோடி ஏதோ ஒரு அமௌண்ட்டை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் ஆயிருக்குது. 45,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் வந்துருக்குது. அப்போ நீங்கள் அதானிகிட்ட ஏன் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்க கொஸ்டின் அப்பயே வந்துச்சு. இந்த இன்வெஸ்டார் மீட்லேயே நீங்கள் ஏன் வந்து அதானிகிட்ட வாங்கணும்? அதானி வந்து செய்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே தவறானது, நேர்மையற்றது என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நீங்கள் அவரோட ஒரு 45,000 கோடிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, எம்ஓயு போடுறீங்க. இல்லை, ஆனால் அதில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது திமுக கிடையாது. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது நீங்கள் சொன்னீங்க இந்திய கூட்டணின்னு. அது இப்போ நான் பார்க்கும்போது அது ஒட்டுமொத்தமாக இந்திய கூட்டணியில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸோ வேற யாரும் சரத்பவாரோ யாரும் சொல்ற மாதிரி இல்லை. காங்கிரஸ் கட்சி சொல்லுது. காங்கிரஸ் கட்சியிலையும் குறிப்பாக சிதம்பரம் போன்றவர்கள் வாய் திறக்கல. ஆனால் ராகுல் காந்தி தான் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தையே பார்க்கணும். இல்லை, இன்னொரு விஷயம், அதானியை ஒருவேளை முதலமைச்சர் சந்தித்திருந்தாலும், அதானியை ஒருவேளை மருமகன் சபரீசன் வந்து சந்திச்சிருந்தாலும், அது என்ன சட்டவிரோதமா, அவர் என்ன அல்கொய்தா தலைவரா ஏன் பார்க்க கூடாதான்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு கேள்வி ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் சந்திச்சேன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைல்ல, இல்லை நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. ராம்தாஸ் சொல்றாரு நான் சந்திச்சேன்னு சொல்லிட்டு. ஆமா நான் சந்திச்சேன், நீங்க சொன்ன மாதிரி அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவர் என்ன அல்கொய்தாவா? நான் சந்திக்கிறதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு, தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ண வர்றாரு. நான் அவரை வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு தேவைப்படுது, அவர் தர்றேங்கிறாரு, அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னா இதில் அது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் தாண்டி நேராக இவங்களையும் சந்திக்கணும். மருமகன் சந்திப்புங்கிறது அவர் அரசுக்குள்ளே இல்லை, அரசு துறையில் இல்லையே. அவர் அரசியல்வாதி கூட இல்லை, அவர் அரசுக்கு வெளியே நிற்கிறவர், அவர் அரசு பிரதிநிதி இல்லை. அவரை ஏன் சந்திக்கணுங்கிற கொஸ்டின் மேஜராக வருது. அப்போ இவங்க சொந்த குடும்ப பிஸ்னஸ் ஏதோ அதில் அதானியோட லிங்க் ஆகுறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. சரி, எல்லாமே க்ளவுட்டு. நீங்கள் என்ன சொல்லணும்? நான் சந்திக்கிறேன்னு சொல்லணும். சந்திக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஆதாரங்கள் வச்சுருப்பான்னு பயம். இன்றைக்கி தான் சிசிடிவி கேமரா இருக்குது. சித்தரஞ்சன் சாலையில் அவர் நுழைஞ்சாவே கூட அதுக்கு கேமராவில் பதிவாயிருக்கலாம். ஸோ அதனால் அது எங்களை சந்திக்கலேன்னு சொல்கிறதுக்கு அவரால் முடியாமல் போயிருக்கலாம். அப்போ சந்திச்சேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? சந்திச்சேன்னு சொல்லிக்கலாம்ல. இவர் வேலை இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கிட்டு இருக்காருன்னா அது சரியான கமெண்ட்டா? அப்போ நீங்கள் ஏதோ மூடி மறைக்கிறதுக்காக, திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி பேசியிருக்கீங்கிறது தானே பொதுவான அபிப்பிராயம் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, எதை திசை திருப்பணும், எதை மூடி மறைக்கணும், அதான் அவங்களுக்கு தானே தெரியும். ஏன் அதை ஒத்துக்கிட்டா ஓப்பனா? ஏன்னா இப்ப நீங்க சொன்ன அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபெடரல் சிஸ்டம் வந்து சொன்ன அந்த குற்றச்சாட்டும் அது வெறும் குற்றச்சாட்டு தான்.
இப்போ அதன் அடிப்படையில் ஜேபிசி வந்து காங்கிரஸ் வந்து நாடாளுமன்றத்தில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிபிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடர இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதானி மேலே அதானி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே ஆதாரபூர்வமா நிரூபிக்கல அப்படிங்கிற போது அதை ஒரு முகாந்திரமாக வைத்து திமுகவுடைய குடும்பத்தை வந்து குற்றம் சாட்டுறது சரியா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, இதுக்கு ரிலேட்டடாக தான் சந்திச்சாருன்னு நம்ம சொல்லலையே. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏற்கனவே வந்து அதானி மீதான அமெரிக்கன் ஃபெடரல் ஏஜென்சியினுடைய அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான், அதனுடைய பின்னணியில தான் இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்காரு, சந்தேகம் இல்லாம. அதுல உங்க டாக்குமெண்ட் தமிழ்நாடு இருக்குது. விசாரணை வலயத்துக்குள்ள அவங்களும் வருவாங்க. அது வேற விஷயம். அதுல வந்து ஏன் வந்து அதைத்தான் அதுக்காகத்தான் சந்திச்சாங்கன்னு நம்ம சொல்லலை. வேற எதுக்காக சந்திச்சீங்கன்னு ஒத்துக்கோங்க, இல்ல சந்திக்கலன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்க சார், இப்ப வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல கூட அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பா வந்து கடல் வழியில இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ப்ராஜெக்ட் ஒன்று அப்ரூவ் ஆயிருக்கு. அது நாடாளுமன்றத்திலே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் சொன்னாங்க, அதானியும் தமிழ்நாடு அரசும் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, எம்ஓஇ போட்டிருக்கிறாங்கன்னு. அவங்க அதை பத்தி கூட பேசியிருக்கலான்னு சொல்லிட்டு இவங்க தரப்பு சொல்லக்கூடும் இல்லையா? அப்போ அது சம்பந்தமா பார்த்தாங்க அப்படின்னா, அது சம்பந்தம் பார்த்தாங்கன்னா அதுல என்ன தவறு இருக்க முடியும்? சொல்லலாம்ல, எது தவறும் இல்லைல்ல. அப்ப ஒத்துக்கிற வேண்டியதுதானே. என்னை வந்து பார்த்தாங்க சொல்ல வேண்டியதுதானே, இல்ல பார்க்கலன்னு சொல்ல வேண்டியதுதானே. ஏன் வந்து உங்க வேலை இல்லாம நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, அப்ப எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய புகார்கள், சந்தேகங்கள், அதெல்லாம் அவங்க கேட்கத்தானே செய்வாங்க. இல்ல இதுல இந்த விமர்சனம் தாண்டி முதலமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ண விதமே வந்து ஒரு விமர்சனமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதோ, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதோ எந்த ஒரு விமர்சனம் வைத்தாலும் வந்து அதுல வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், அறிக்கை இருக்கும். அந்த அறிக்கையில வந்து சந்திப்புகள், அதுக்கப்புறம் வந்து ஆதாரங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை குறிப்பிடுவாங்க. அது எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு கட்சியோடைய ஒரு மிக மூத்த தலைவர் வந்து இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறார் அப்படிங்கிற போது அதுக்கு முதலமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ண விதம் வந்து சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். சரியே இல்லை, அது பொறுப்புள்ள ஒரு விமர்சன பதிலே கிடையாது. அது அவர் கேட்டது நீங்க சந்திச்சீங்க, நான் சந்திக்கலன்னு சொல்லணும், சந்திச்சேன்னு சொல்லணும். சந்திச்சிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன எதுக்காக சந்திச்சிங்க அடுத்த கேள்வி வரும். எதை ஒட்டி அவரை சந்திச்சிங்கிற கேள்வி வரும். ஏன்னா நீங்கள் இவங்க பர்சனலாக அதானி மேலே இவங்க வைக்காம ஒன்றும் கிடையாது. திமுக அதானி அம்பானியோட இந்த மோடி அரசுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிற விமர்சனங்களை இவங்களும் வச்சுருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வைக்குது, இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வச்சுருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அதை லீட் பண்ணுறார், அந்த கிரிட்டிசிசத்தை, அந்த விமர்சனத்தை, அட்டாக்கை லீட் பண்ணக்கூடியவர் வேணால் ராகுல் காந்தி சொல்லலாம். அப்போ நீங்கள் ராகுல் காந்தி அந்த அளவுக்கு உங்கள் கூட்டணியினுடைய, அதாவது இதனுடைய ஹெட் அவர் தான், இந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைமையில் இருக்கு. அஃபிஷியலாக இல்லைன்னா கூட டிஃபேக்டோவாக அவர் தான் இருக்கார். அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி வந்து அதுக்கு எதிராக அவரை நீங்கள் சந்திக்கிறீங்கிறப்ப அது பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்குது இல்லையா? அவரோட நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்க, அது வந்து வேற விஷயம். அது நீங்கள் அவரோட அக்ரிமெண்ட் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, போடுறீங்க. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே தவறுன்னு சொல்கிறீங்க. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தவறுன்னு சொல்கிறீங்க நீங்கள். அது எல்லாமே ஃப்ராடுலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அவர் ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ராடு பண்ணுறாரு, அவர் ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ராடுலண்ட் பர்சன் சொல்லி நீங்கள் அவரை காரிகேச்சர் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை வருது. என்ன, இவங்க வந்து அறப்போர் இயக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதானிட்ட வாங்கின கோல் வந்து தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை வாங்கின கோல் வந்து தரமற்றதை வாங்கியிருக்காங்க, அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதில் டெண்டர் விட்டதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதில் 397 கோடி அதில் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் மீது. அப்போ அது அதானி லிங்க் ஆகியிருக்குது. ஸோ இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பின்னணியில் நீங்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபர், உங்கள் அணியால் பெருமளவுக்கு குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நபர் மேலே நீங்கள் சந்திச்சிங்களா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்? அதுதான் க்ளவுட்டு. நீங்கள் மறைக்கும் போது தான் பிரச்சனை, சந்தேகம் வருது. நீங்கள் வெளிப்படையாக நாங்கள் சந்திக்கலைங்க, நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சந்திச்சேங்க, அதில் என்ன தப்புன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அது ரெண்டையுமே சொல்லாமல்
அதை இது பண்ணுறாரு, டிவைசிவாக அதை வேற பக்கம் ரீடைரக்ட் பண்ணுறாரு அந்த கொஸ்டினை. அதுக்கு பதில் நேரடியாக பதில் சொல்ல மாட்டேன்னாருன்னா அப்போ பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அப்போ அதுக்குள்ளே ஏதோ இருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இயற்கையாக வரும் இல்லையா, தவிர்க்க முடியாது இல்லை. அதுக்கே இடம் கொடுக்குறாரு முதல்வர் தான் நான் சொல்கிறேன். இப்ப இந்த விமர்சனம் அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அரசு மேல விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாம் இல்ல இது வேற வேலை இல்லாதனால செஞ்சிட்டு இருக்காங்களா? நாளைக்கு யாரை வேணாலும் சொல்லலாம்ல. எடப்பாடி விமர்சனம் வச்சானா எடப்பாடிக்கு வேற வேலை இல்லை. எங்க மேல விமர்சனம் பண்றவன்லாம் வேலை இல்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு அர்த்தம் வந்துடாதா? கேள்வி கேட்டீங்க. இல்ல இதுல இந்த விமர்சனம்ங்கிறத தாண்டி ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து மிக கடுமையாக வந்து விமர்சிக்குது. அதானியை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. சோ வந்து ஒரு பக்கம் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற போது அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை ஆதரிக்குது அப்படின்னா எப்படி? அதான் அந்த கான்ட்ரவர்சி தான், அதான் சிக்கல். அங்க வந்து அந்த ஒருமித்த கருத்து கொள்கையில் அவங்க செயல்படலை. தொடர்ச்சியா அவங்களுக்குள்ள இந்தியா கூட்டணிக்குள்ள நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அது வந்து கோஹெசிவ் யூனிட்டாக செயல்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒருமித்த கருத்தியல் உள்ள ஒரு இயக்கமாக ஒரு கூட்டணியாக அது இருக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணும்? இப்போ இவர் பாஜக தலைவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த சந்திப்பு குறித்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லும்? ராகுல் காந்தி என்ன சொல்லுவார்? இதில் அந்த கொஸ்டின்லாம் வருது இல்லை. நீங்கள் அவர் மோடியோட தொடர்புள்ளவர் சொன்னால் இப்போ அவங்க சொல்கிறாங்க பாஜக இங்கே முதல்வரோட தொடர்பு இருக்குங்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ பதில்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலைமை என்ன? அவங்க இதில் என்ன நிலை எடுப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வருது இல்லையா? இது ஒரு பூதாகரமான விஷயமாக மாறுவதற்கு ஏதோ இருக்குது, சம்திங் இஸ், அதனால தான் சம்திங் இஸ் ராங் தேர். அது என்னங்கிறது தான் இப்போ கொஸ்டின் வரும். ஸோ அதானி பூதம் வந்து திமுகவை விடாது. திமுகவை விடாதா அப்படி கூட சொல்லலாம். திமுக மீது படர்ந்து இருக்கிறது. அப்போ அது திமுக மீது கரைபடியும் இதனால. அவங்க ஏன்னா இது நீங்களே போர்ட்ரே பண்ணுறது வந்து காரிகேச்சர். அவர் என்ன பண்ணுறீங்க? அவர் ஒரு ஒழுக்கமற்ற ஊழல்வாதி, எந்த சட்டத்தையும் மதிக்காதவர், அவருக்கு வந்து மோடியினுடைய ஆதரவால் அவர் எல்லா தப்புகளையும் பண்ணுறாரு. ஷேர் மார்க்கெட்டில் ஹிடன்பர்க் சொன்ன குற்றச்சாட்டுகள் இன்னும் விசாரணை முடியலை. அது விசாரணை செபி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஃபைனல் விசாரணை முடிவு ஒன்றும் வரலை. ஸோ உச்சநீதிமன்றம் செபிட்டோ படிச்சுட்டாங்க. இதில் நீங்கள் அதானியை மட்டும் பார்க்கும்போது, இப்போ அதானியை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விமர்சனம் வருது? குறிப்பாக அந்த அமெரிக்காவுடைய அந்த ஃபெடரல் சிஸ்டம். அதானியை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ஒரு ஃப்ராடுலண்ட் மீன்ஸ் எல்லாம் கையாளுறார். அவர் ஸ்ட்ரெயிட்டான பாதையில் போகிறதில்ல. ஃபார் தட் மேட்டர் எந்த கார்பரேட் நிறுவனமும் அப்படி போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவங்க இந்த அளவுக்குலாம் பெரிய வருவாயை ஈட்ட முடியாது. அதானிட்ட என்ன ப்ளஸ்னா நான் பார்க்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு போர்ட்டு கட்டணுன்னா, போர்ட்டு கட்டணுன்னா அவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. டாட்டா பண்ணுறது இல்லை பெருசாக, அவங்க கார் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி சில்லறை பிஸ்னஸ் ஏராளமாக பண்ணுறாங்க. கண்ணாடி, முக கண்ணாடியை விற்கிறது, அது கூட உற்பத்தி இல்லை, விற்கிற கடை தான் வச்சுருக்காங்க. லென்ஸ்கார்ட்னு சொல்லிட்டு, குரோமான்னு சொல்லிட்டு எல்லா டிவிலேருந்து எல்லா பொருட்களையும் எலக்ட்ரானிக் குட்ஸ் விற்கக்கூடிய கடைகளை அவங்க ஏற்கனவே நடந்துருந்த கடைகளை அவங்க வாங்கி அக்வயர் பண்ணி நடத்துகிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஃபாரின் கார் செய்கிறத அவங்க அந்த கம்பெனிஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் கம்பெனிஸை. அந்த காஸ்ட்லி கார்ஸை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டுருக்குறாங்க ஒழிய, இவர் என்ன பண்ணுறாரு? அம்பானி என்ன பண்ணுறாரு? முகேஷ் அம்பானி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வச்சிருக்கிறாரு, ஆயில் ரிஃபைனரிஸ். அதில் அவருக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்குது. அரசாங்கம், காங்கிரஸ் அரசே அவருக்கு ஏராளமான சலுகைகளை கொடுத்து இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாங்க. அன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்லேயே ஆர்டிக்கிள் வந்துச்சு எந்த அளவுக்கு சலுகையை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு எனார்மஸ் ப்ராஃபிட் அவர் கொடுக்குறாங்க. அதில் அவர் கொள்ளையடிக்கிறார் ரிஃபைனரிஸில்.
அப்போ அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு அவர். வேற என்ன பண்றாரு சொல்லுங்க? வேற என்ன இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ல என்ன இருக்காரு? எங்க இருக்காரு அவர்? இல்ல அவங்க ஒரு ஆனா இவர் இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, ம், இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் ம், பெரும்பாலும் வெளிநாட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் கையில் வச்சிருந்தாங்க. ம், எஃப்ஐஐ சொல்லுவாங்க, ம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க அந்த ஃபாரின் ஃபினான்ஸ் கேபிட்டல்பாங்க, அதுதான் கையில் வச்சுட்டு இருந்துச்சு மேஜர் ஷேர்ஸை. அவங்க அதில் பெரிய அளவுக்கான பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த அதானி என்ன பண்ணுறாருன்னா, அதில் ஷேர்களில் பெருமளவு ஷேர் இவருக்கு வருது. இப்போ இவர் அந்த பணத்தை எடுத்து தான் இன்வெஸ்டர்ஸ், ஷேர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்டில், அந்த பணத்தை எடுத்து தான் இவர் இந்த பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு அவர் முதலீடு செய்கிறார். அவரால் அதுதான் சாத்தியமாகுது. நீங்கள் என்னதான் இருந்தாலும் சொல்லுங்கள், இன்னைக்கு எல்லாத்தையும் இப்போ விழுஞ்சியம் சீபோர்ட்டு துறைமுகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யார் கையில் கொடுக்குது? அதானி கையில் தான் கொடுக்குறாங்க. 70,000 ப்ராஜெக்ட் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கவர்மெண்ட் யார் கொடுத்துச்சு? அதானி தான் கொடுத்துச்சு. இங்க நம்ம காட்டுப்பள்ளி சீபோர்ட் அதுவும் அதானி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் அவர் தான் இப்போ அவர் தானே பண்ண போறாரு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவர் தான் பண்ணுறாரு. மற்ற கார்பரேட் நிறுவனங்கள் பெருசாக பண்ணுறதில்ல. ஸோ இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு ஆத்திரம் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அவங்க இவரை எப்படியாவது இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து விரட்டணும்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்க கையில் ஷேர்ஸ் இருக்கும், பெரும்பாலான ஷேர்ஸ். அதை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவரை முதல்ல ஹிண்டன்பர்க் கொண்டு வந்தாங்க. ஹிண்டன்பர்க்குங்கிற நிறுவனமே ஒரு கரப்ட் நிறுவனம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த மாடஸ் ஆப்பரண்டி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஷார்ட் சேலிங் நிறுவனம். ஆமாம், அவங்க ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை குறைப்பதற்கான அந்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை. அந்த பங்குகள் குறையும், அவங்களுடைய பங்குகள் வீழ்ச்சி அடையும். லோ லெவலில் வரும்போது அவங்க வாங்குவாங்க இல்லைங்களா? அந்த வகையில் அவங்க பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கங்கிற அந்த குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. அந்த நிறுவனம் இவர் மேலே குற்றம் சாட்டிச்சு. அது செபியில் பிரச்சனை வந்துச்சு. மாதவியா செபி டைரக்டர், அவங்கள பற்றி குற்றச்சாட்டு வந்துச்சு. அதெல்லாம் உச்சநீதிமன்றம் அவங்க கையிலே ஒப்படைச்சிட்டாங்க, அதை நீங்கள் இறுதிப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி. அது வேற. அப்படி பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே ஏன் இவரை குறி வைக்கிறாங்க அமெரிக்க நிறுவனங்கள்னால், இதுதான் ஒரு க்ளவுட் இருக்குது. அதில் இவர் ஷேர் மார்க்கெட்டில் தங்களுடைய பங்குகளை இவர் வாங்கிடுறாரு. அதனால் இவர் நமக்கு ஒரு காம்படிட்டராக இருக்கார், இவரை காலி பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார், ஷேர் மார்க்கெட்டில் வர்ற பணத்தை வச்சு தான், எல்ஐசி கூட அதில் இருக்குங்க. எல்ஐசி நிறுவனம் சாதாரணம் அப்படி ஒன்று எங்கேயுமே பண்ணிட மாட்டாங்க. அது டோட்டலி இண்டிபெண்ட் ஒரு பாடி. அது அவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் இதில் அவங்க எங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு எங்கேயும் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கலைங்கிறாங்க. அதாவது பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களில் ஒன்று எல்ஐசி. அது பாலிசிதாரர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது கோடிக்கணக்கான பாலிசிதாரர்களை பாதுகாக்கக்கூடிய நிறுவனம். அது லைஃப் அண்ட் டெத்தில் அவங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் இவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நார்மலாக பண்ணவே மாட்டாங்க. பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அதானி மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ அரசும் இதில் பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஃப்ரா வேறு யார் பண்ணுவா? அரசாங்கம் பணம் போடணும், இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை, அரசாங்கத்திட்ட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறது? பொதுமக்களுடைய அந்த பணத்தை தான், சேமிப்பு பணத்திலேருந்து தான், அந்த சேமிப்பு பணத்தில் ஷேர் மார்க்கெட்லேருந்து தான் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை அதானி சிறப்பாக செய்கிறாரு, அவரை ஆதரிக்கிறாங்க. அதை எனக்கு என்னுடைய கருத்து இது. அந்த அதானியை மார்க்கெட்லேருந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் அமெரிக்காவில் சில நிறுவனங்கள் இறங்குறாங்க. அதெல்லாம் தொடர்ச்சியாக அவர் மேலே வர்ற விஷயங்கள். இதை தான் பாஜக இதை அவர் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டில் இருக்கார், அவரை நம்ம வெளியேற்றிட்டோம்னா யார் பண்ண போகிறா அதெல்லாம்ங்கிற கொஸ்டின் வருது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று தனியாக வச்சுருங்க. ஆனால் ஃப்ராடுலண்ட் மீன்ஸில் இறங்குறாரு அதானிங்கிறது கல்பபிளி ப்ரூவ் பண்ணது, நிச்சயமாக ப்ரூவ்டு.
இல்ல எங்கேயும் ப்ரூவ் ஆகலையே. புருவாகலைன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குதுல்ல. குற்றச்சாட்டு இருக்கு. வந்துட்டு பட் ஆனா இருக்கு. வந்து இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டா சிபியோட நீங்க சொன்ன அந்த சிபியோட அறிக்கையிலும் சரி, உச்ச நீதிமன்றமே தலையிட்டு உச்ச நீதிமன்றம் சிபி கிட்ட சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அமைச்சதுலயும் அதானிக்கு கிளீன் சிட் தானே கொடுத்தாங்க. சோ குற்றச்சாட்டு இருக்கு, ஆனா எதுவுமே நிரூபிக்கப்படல. ஆமா, அதான் அவர் வந்து குற்றச்சாட்டுக்கு தொடர்ந்து உள்ளாக்கப்படுகிறார். இப்போ இதுல இந்த 2000 கோடி கொடுத்ததை அவர் மறுக்கிறாரு. ஊழல் பணம் கொடுத்ததை. அது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா போகும்போது தான் அவங்களே என்ன சொல்றாங்க, அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, இவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ல இட் இஸ் ஒன்லி அன் அலிகேஷன். எஸ். அன்டில் இட் இஸ் ப்ரூவன் த அக்யூஸ் இஸ் நாட் கில்ட்டி. அதான் என்டைஸ்மென்ட் தான். ஆமா, அவர் அக்யூஸ்டாக தான் இருப்பாரு, அவர் கன்விக்ட் ஆக மாட்டார் அது ப்ரூவ் ஆகுற வரைக்கும், இல்லையா? ஆனா ராகுல் காந்தி கைது செய்யணும் எப்படி முடியும்? அந்த ஒரு அறிக்கையை பார்க்கும்போது எப்படி கைது செய்ய வேண்டியது, அவர் பிடிவாரண்ட் கொடுக்குறான். எது கொடுக்குறான்னா கோர்ட்டில் அட்டன் பண்ணாததுக்கு அது கொடுப்பாங்க பிடிவாரண்ட். அது அவர் அடுத்து போய் அந்த பிடிவாரண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அங்கே போய் அட்டன் பண்ண போறாங்க. இல்லை, அதுவே ஒரு முரண்பாடா இல்லையா? அவர் வந்து ஒரு இந்தியன் பிஸ்னஸ் மேனு, ஒரு இந்திய ஒரு பிரஜையா இருக்கிறாரு. எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்க ஏதோ ஒரு ஃபெடரல் சிஸ்டம் வந்து நம்ம நாட்டு பிரஜைக்கு வந்து பிடிவாரம் கொடுக்குறது, அது வந்து எப்படி அது அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. பல்வேறு அதெல்லாம் பிரச்சனைகள், அதெல்லாம் எழுப்பணும் இவங்க. ராகுல் காந்தி அதெல்லாம் பேசணும், நாட்டுப்பற்றோடு அதை பேசணும்ல. ஆனா இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க எப்படி என்ன முகாந்திரத்துல இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஏதாவது யோசனை இருக்கா அவருக்கும் தெரியல எனக்கு. ஏதோ அலிகேஷன்ஸ் வச்சுட்டே போறாரு. இல்ல, ஆனா இப்ப நாடாளுமன்றத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிக்கிறாங்க. இரு அவைகளும் நேற்று வந்து முழு அமளி, அதுக்கப்புறம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல ஒரு பக்கம். ஆமா, ஜேபிசி ப்ரோப் வேணுங்கிறாங்க. அத அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம், ஜேபிசி விசாரணைக்கு விடலாம். என்ன இருக்கு, விசாரிச்சுட்டு போட்டோம், அதுல என்ன வந்துட போகுது? ஏன் அதை வந்து அவங்க மறுக்கணும்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இஷ்யூவை நம்ம பொலிட்டிகைஸ் பண்ண வேணாம், நாடாளுமன்றம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை பெருசுபடுத்த வேணாம், இது அமெரிக்கன் ஏஜென்சிஸுக்கும் அவருக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்க பார்த்துக்கிறட்டும் அப்படிங்கிற நிலைமையில அவங்க விலகி நிற்கிறாங்க. இவங்க அதில் போய் அங்கே ஜேபிசி வேணுங்கிறாங்க. கொடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு, விசாரணை அதுவாட்டு நடந்துட்டு இருக்கட்டும். எல்லாத்துலேயும் விசாரணை ஜேபிசி போடுறோம்ல, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ ஜேபிசி தானே போயிருக்குது. ஆமாம், அப்போ இந்த வாரத்தில் ஏதோ அது வருங்கிறாங்க. அது மாதிரி இதையும் விட்டுட்டு போக வேண்டியது தானே? ஏன் வேணாம்னு சொல்கிறேன், மணிப்பூர் விஷயம் விசாரணை டிபேட் வேணும்னா கொடுக்க வேண்டியதானங்க. சரி, என்ன சொல்கிறேன் நான், முதல்ல அப்படி தான் சொன்னாங்க. பிரகலாத் ஜோஷி என்ன சொன்னார், பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர், நாங்கள் செஷனை நீங்கள் வந்து ஸ்கட்டில் பண்ணாதீங்க, நாங்கள் இந்த ரெண்டையும் பெர்மிட் பண்ணுறோம் சொன்னார். விவாதத்தை பெர்மிட் பண்ணலாமேங்க. மணிப்பூரில் விவாதம் என்ன நடக்குதுங்கிறத பற்றி விவாதிக்கிறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை இல்லையா? அதே நீங்கள் மறுக்கும் போது தான் பிரச்சனை வருது எனக்கு தெரிஞ்சு. ஏன் மறுக்கணும்? மணிப்பூரில் கலவரம் தொடர்ந்து நடக்குதுங்கிறது 1.5 வருஷத்துக்கு மேலே 2 வருஷமாக நடக்குதுங்கிறப்ப, அதை மத்திய அரசால் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியலைங்கிறப்ப, வேரியஸ் இஷ்யூஸ் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்குங்கிறப்ப, ஃபாரின் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், என்ன ஃபாரின் ஹேண்ட்ஸு இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்படும் போது ஓப்பனாக ஒரு விவாதத்துக்கு கொடுக்க வேண்டியதானங்க. அதே மறைச்சி மூடி மறைக்கிறீங்க. எதையுமே மூடி மறைச்சாதான் பிரச்சனை. அதான் என்னை சந்திச்சாரு இல்ல சந்திக்கலன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அதை மூடி மறைக்கும் போது இல்ல, நீங்க சந்திச்சிட்டாருன்னு அவர் சொல்லியிருந்தா அடுத்த கிட்ட விவாதம் போயிருக்கும். பரவாயில்ல, ஏன் சந்திச்சா என்ன தப்பு, நான் இதை பேசணும் சொல்ல, ஏன் சந்திச்சாரு, அதை சொல்ல என்ன கனெக்ஷன் அங்கதான் பிரச்சனை. ஏன் அதனாலதான் மூடி மறைக்கப்படுது. அது அந்த சந்திப்பு ஏன் மூடி மறைக்கப்படுகிறது என்றால், அது டீலிங்ஸ், வெளியில சொல்லக்கூடிய டீலிங்ஸ் இல்லாம இருக்கும். சார், இப்ப நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆனோம் அப்படின்னா, அதிமுக சமீபத்துல ஜானகி அம்மாவுக்கு ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் வந்து பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ கொடுத்துருந்தாரு. இந்த வீடியோவில் பேசும்போது அதிமுகவுடைய ஒரு பிரம்மாஸ்திரம்னா இரட்டை இலை சின்னம் தான் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அதை எப்படி இப்போ இன்டர்பிரட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறத ரஜினி ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாரு. சின்னம் இல்லைன்னா நீங்க கிடையாது, அதுதான் உங்க பிரம்மாஸ்திரம், ஸோ சின்னம் பத்திரம் அப்படிங்கிறத ரஜினி மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எழுதுறாங்க. உங்களுடைய பார்வை இருக்கலாம். இப்போ இந்த சின்னத்துக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்திருக்கல இடையில, உச்ச நீதிமன்றம் அங்கே ஒரு புகார் போயிருக்குது. நார்மலாக என்ன செய்வாங்க, புகார் வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் இது
கேட்பாங்க, எலெக்ஷன் கமிஷனர் தான் கேட்பாங்க. ம். ஆனால் அவங்க ஈஸியாக கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க 1 வீக்கில் அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தில் புகார் வந்திருக்குது. அந்த புகார் அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சு, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு, தேர்தல் ஆணையம் தான் அங்கீகாரம் கொடுத்துச்சு. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள், ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்கிறதுக்கு பதில். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கூட்டணி விட்டு அதிமுக பாஜக விட்டு வெளியில் வந்ததுனால அந்த தேர்தல் ஆணையத்துக்கு பாஜக வேறு மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பாஜக தேர்தல் ஆணையம் மூலமா செய்யலாம். இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் அந்த இஷ்யூ வந்துருச்சு. பாஜக தேர்தல் ஆணையத்தை வேறு மாதிரி நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுங்க, அது கொடுத்தது சரியில்லைங்கிற மாதிரி. ஆனால் தேர்தல் ஆணையம் தான் கொடுத்துச்சு. இப்போ நான் கொடுத்ததே சரியில்லைன்னு அதை எப்படி சொல்ல முடியும்? கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் கொடுத்தாங்க. அது டெல்லி உயர் நீதிமன்றம் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே அதை முடிவு பண்ணணும்னு சொல்லும்போது தான் அவங்க கொடுத்தாங்க. அவங்களா ஒன்றும் கொடுத்துடல. டெல்லி உயர் நீதிமன்றம் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே இதை முடிவு பண்ணுங்க அப்படிங்கும்போது கொடுத்துட்டாங்க. ஆக கொடுத்தாச்சு. அது ஜென்ரலாக ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. அதிக எம்பிஸ் எம்எல்ஏஸ் யாரோட இருக்காங்களோ அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, பிரிந்து போன 2 கட்சிகளுக்கு மத்தியில். இப்போ அது வரும்போது இந்த மகாராஷ்டிராவில் பிரிந்து வந்த 2 கட்சிகளுக்கும் கொடுத்துட்டாங்கல்ல, அங்கீகாரம் கொடுத்தாங்க, சின்னத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப அது தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிந்த 2 பேருக்கும் மக்கள் அங்கீகாரமும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அது வேற, அது ஒரு பிளஸ். அவங்க தான் ஒரிஜினல் பார்ட்டிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ இங்கே நீங்க இன்னொரு கொஸ்டின் வருது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஜேஎனி பிரிஞ்ச போது அப்போ ஜானகி அம்மாவுடைய அணியில தான் அதிக எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அவங்க மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணாங்க, முதல்வர் ஆனாங்க. மெஜாரிட்டி இல்லைங்கிறது அடுத்த கட்டம். மேஜர் ஃபோர்ஸ் அவங்ககிட்ட இருந்ததுனால பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல, ரெட்டையிலை சின்னத்தை அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும். ஏன் சின்னத்தை அப்போ முடக்கினாங்கிற கேள்வி வருது. இது மாதிரி சில சமயங்களில் தேர்தல் ஆணையம் ஒரே போக்கில் போகலை, ஒரு பாலிசியை உருவாக்கி அந்த கைடன்ஸ் ஆஃப் தட் பாலிசி அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படி அமையலை. சில சமயங்களில் விதிவிலக்காக பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்கங்கிறதும் வருது. அப்போ இவங்க இப்போ என்ன செய்வாங்க? ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. கட்சியே உச்ச நீதிமன்றமே அங்கீகாரம் பண்ணிடுச்சு, இந்த கட்சி தான் ஒரிஜினல் கட்சி. அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் செல்லும் சொல்லியாச்சு. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இனிமே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது எப்படி போகுங்கிறது தான் ஒரு சிவில் நீதிமன்றத்துல கேஸ் இருக்குது. அது மூல வழக்கு, அதாவது முதல்ல போட்ட வழக்கு. அது அந்த வழக்கு இப்ப கீழே தள்ளுபடி ஆயிடுச்சு. சசிகலா அம்மையாருடைய வழக்கு அந்த கீழே தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க மேல்முறையீடு உயர் நீதிமன்றத்தில் உள்ள சிவில் நீதிமன்றத்தில் அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பீல் பெண்டிங்கில் இருக்குது. அது என்னவா வரும்? அதில் ஒரு முடிவு என்னவா மாறி வருமா? வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஏதாவது மாறி வந்தால் ஏற்கனவே வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை எப்படி எதிராக நிற்க முடியும்? திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே என்ன ஆகும் அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள. பட் அது இப்போ வரலை. அந்த வழக்கில் முடிவு தீர்ப்பு எதுவும் வராத போது நீங்கள் இப்போ எப்படி சிம்பிளை நீங்கள் முடக்க முடியும்? சிம்பிளை முடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் பாஜக இதில் ஏதாவது ப்ளே பண்ணுவாங்கிறாங்க, சந்தேகம் இருக்குது. அதை ஒருவேளை மனசில் வச்சுட்டு ரஜினிகாந்த் சொன்னாரான்னு தெரியல. சிம்பிள் தான் முக்கியம், அதை பாதுகாத்துக்கோங்கன்னு ஏன் சொல்கிறாரு? அது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சுன்னா அதோடு லிங்க் பண்ணி பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு டைரக்ஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை லிங்க் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சின்னம் எடப்பாடி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை இரட்டையிலை சின்னம் கிடைக்கலன்னா கூட நாங்கள் நிற்போங்கிறாங்க, நாங்கள் சர்வைவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இரட்டையிலை சின்னம் மட்டுமே தீர்மானிச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல. சின்னம் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை கொண்டு வரும். ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கவங்களுக்கு சின்னம் தான் தெரியும். தலைவர்கள் யார், எம்ஜிஆர் செத்த கூட தெரியாமல் இருப்பாங்க ரொம்ப பேர். என்ன, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் சின்னம் தான் முடிவு பண்ணு சொன்னால் நான் ஏற்றுக்கல. ஏன்னா பல விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இதே இரட்டை இலை சின்னத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது
தாமரைக்கனி இண்டிபெண்டன்ஸ் சின்னத்தில் நின்று இரட்டையிலே தோக்கடிச்சார் எம்ஜிஆர் இருக்கும்போது. ஜெயலலிதாவும் அதே சின்னத்தில் தோத்துருக்காங்க பர்கூர்ல. ஆமாம். அதனால் 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் தவிர மற்ற எல்லா தொகுதிகள்லையும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று அதிமுக தோத்துருக்குது. உதயசீரியின் சின்னத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதெல்லாம் நடக்குது. அப்படிங்கிறப்ப சின்னம் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ஏன் ஒரு தொகுதியில் ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க, இன்னொரு நேரத்தில் ஏன் டெபாசிட் இழக்கிறாங்கன்னா, அன்னைக்கு இருந்த அந்த அரசியல் சூழ்நிலை பெர்செப்ஷன் தான் அதை முடிவு பண்ணுது. ஸோ சின்னம் வந்து முக்கியம், ஆனால் சின்னத்தை தாண்டி அந்த கட்சியோட தலைமை, அதோட கட்டமைப்பும் முக்கியம் அப்படிங்கிறீங்க. சின்னத்தை முடைக்கினா அதிமுக முடைக்கலான்னு பாஜக நினைச்சா அது தவறு. ரஜினிகாந்த் சொன்னது 100% கரெக்ட் கிடையாது. அதுதான் பிரம்மாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப இல்லைங்கிற நினைக்கிறேன். அவரே இப்ப சொல்லணும், அந்த சின்னத்துல முடக்குவதற்கு பாஜக ஏதாவது முயற்சிகள் எடுக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சா? அதனால அதை சொல்றாரு. ஏதோ சொல்றதுக்கு காரணம் வேணும்ல. இப்ப சின்னத்தை பத்தி கேள்வி எங்கேயுமே இல்லை. ஜானகி அம்மா விஷயத்துல சின்ன பிரச்சனை இல்லை. அப்ப ஏன் அதை சொல்றாரு இப்ப? அப்ப சொல்றாருன்னா ஏதோ அவருக்கு தகவல் போயிருக்கலாம் அப்படியே நம்ம நினைக்க வேண்டியிருக்குது. தெரியல நமக்கு. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.